Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக ப்ரீவியஸாக கொஷின்லேருந்து தமிழுக்கான ப்ரீவியஸாக கொஷின்லேருந்து ஒரு வீடியோவில் 25 கேள்விகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 7 வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் 7x25 7 வீடியோவில் 25 கொஷின்ஸாக பார்த்தப்போ நம்ம ஒரு 175 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது 8வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட 200 கொஷினும் கம்ப்ளீட் ஆகும். 2 தமிழ் ப்ரீவியஸாக கொஷின் முழுமையாக வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இடையில வந்து சில ரீசன்ஸ்னால நம்ம இந்த சீரிஸ் வந்து ஸ்டாப் ஆயிருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் வந்து பாடம் வாரி, அதாவது 6ஆம் வகுப்பு இயல் 1னா இயல் 1க்கான டெஸ்ட்டு, இயல் 2 இயல் 3ன்னு சொல்லிட்டு பாடம் வாரியாக டெஸ்ட் கொஷின்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். திருக்குறள் சீரீஸும் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ திருக்குறள் சீரீஸ் வந்து 20 அதிகாரமே வந்து நம்ம முழுமையாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸாக கொஷின் சீரீஸ் வந்து எந்த ஒரு ஸ்டாப்பும் பண்ணாமல் உங்களுக்கு டெய்லியுமே வந்து 25 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து பாடம் வாரியாகவும் தமிழுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சிலபஸ் வாரியாகவும் நமக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி வருங்கிறதையும் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண 7 வீடியோவையும் பார்க்கணுன்னா நம்ம பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. சரிங்க. இன்றைக்கான முதல் கேள்வி வந்து பாருங்களேன். சிலம்பு செல்வர் ஏர் புதிதா பூத்தொடுத்தல் பரிபாடல். ஸோ சிலம்பு செல்வருங்கிறது யாருங்க? மாப்போ சிவ ஞானம். அடுத்தது ஏர் புதிதா அப்படிங்கிறது எழுதினவர் கூப்பா ராஜ கோபாலன். பூத்தொடுத்தல் அப்படிங்கிறது எழுதினது உமா மகேஸ்வரி. பரிபாடல் எழுதினது கீராந்தையார். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரையை பரி வேகமாக பரி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கீரைங்கிறது கீராந்தையார், பரிங்கிறது பரிபாடல். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் எப்படிங்க வருது? 4 3 1 2ன்னு வருதா? சரி, எதுக்கு வந்து வரும்ன்றதை பார்த்துருவோம். 4 3 1 2வா? ஸோ 4 3 1 2ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். பொறுத்துக சரியான விடை தருக. இப்போ நெடில் தொடர் குற்றிய லுகரம். அதில் ஃபஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்குது, மற்ற ரெண்டும் நமக்கு தவறாக இருக்குது. நெடில் தொடர் தானே, இங்கே பாங்கிறது மட்டும்தான் நமக்கு சரியாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து குறியில் வந்து இருக்குது. அடுத்து வன் தொடர் குற்றியலுகரமும் இது வந்து கிடையாது. உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் கரெக்டாக வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா. அதுதான் என்னதுங்க? உயிர் தொடர் குற்றிய லுகரம். ஸோ அந்த நடுவில் வந்து என்ன வரணும்? உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து வரணும். லாஸ்ட்டில் வந்து என்ன இருக்கணும்? அதோட குற்றிய லுகரத்துக்கான, அதாவது அந்த குசுறு துபுருவிலேருந்து ஏதாவது ஒரு எழுத்து ஆட் ஆகி வந்திருக்கும். ஸோ அதுபடி வந்து நமக்கு இந்த உயிர் தொடர் குற்றிய லுகரம் தான் சரியாக பொருந்தி வந்திருக்கு. மென் தொடர் குற்றிய லுகரம்னா நமக்கு என்னதுங்க? சரியாக பொருந்தி வரலை. அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. அடுத்தது இன்றைக்கான 3வது கேள்வி பிழை திருத்துதல். ஸோ வந்து ஒரு ஓருக்கானது சரியான இது வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்களேன். உயிர் எழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்? ஓர் வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓர் தானே வரணும். அப்போ இது தவறானது. இங்கே ஓர் இரவு சரியாக வந்துருச்சு, ஒரு பகல் சரியாக வந்துருச்சு, ஆனால் நாளுக்கு முன்னாடி ஒரு தானே வரணும். ஸோ அதனால் இது வந்து தவறானது. அடுத்தது ஒரு இரவு வந்து தவறாக வந்திருக்கு. ஏன்னா ஈக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தானே வரணும். சரி, இங்கே பாருங்கள். ஓர் இரவும் ஒரு பகலும் ஒரு நாள். ஸோ இது மூணுமே வந்து சரியாக வந்து பொருந்தி வந்திருக்கனால ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. சிம்பிள் லாஜிக்குங்க. உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சுனாலே ஓர் பிழைகள் வந்து ஈஸியாக திருத்தி எழுதிடலாம். அடுத்தது பிழையான தொடரை கண்டறிக. எது தப்போ அதை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது. ஓகே தான். இங்கே பான் இருக்கனால உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஓகே. அடுத்து இங்கே காட்டின் நடுவே ஓர் ஆலமரம் இருந்தது. இது வந்து உயிர் எழுத்து, அப்போ முன்னாடி ஓர் இருக்குது. சரிதான். இங்கே ஓர் ஊரின். ஸோ இந்த ஊங்கிறது என்னது? உயிர் எழுத்து, அதனால் முன்னாடி ஓர் இருக்குது. கரெக்டு தான். அப்போ ஏ பி டி ஏன் கரெக்டுன்னு பார்த்துட்டோம். இந்த சி ஏன் தப்புங்கிறத பார்த்துருவோமா? வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. ஊங்கிறது உயிர் எழுத்து, அப்போ என்ன வரணும்? முன்னாடி ஓர் தானே வரணும். இங்கே ஒருன்னு கொடுத்துருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? தவறாக வந்துடுச்சு. சரிங்க. அடுத்தது இந்த பெரியவரின் நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் என்றார். காந்தியடிகள் குறிப்பிடக்கூடிய அந்த பெரியவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். இது நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு இல்லைங்களா. அவ்வளோதான். சரிங்க. அடுத்தது செம்மல் என்பதன் பொருள் வந்து என்னென்னா பூ வாடிய நிலை. பூவோட நிலைகள் மொத்தம் 7 இருக்கும். அந்த 7மே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் இயல் 1ல் அந்த உரைநடை பாடப்பகுதியில் இருக்கும். அந்த 7 நிலைக்கான பொருள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ செம்மல் அப்படிங்கிறது என்னது? பூ வாடின நிலை. அப்போ பூவோட தோற்ற நிலை என்ன? பூவின் மலர்ந்த நிலை என்ன? பூவின் விரிய தொடங்கும் நிலை என்னங்கிறது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா.
அடுத்தது குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று டேஸ் ஆகும் அப்படின்னா மண் துகள் தான். இது நம்மளோட 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு இடம்பெற்றிருக்கு இல்லையா? இல்லைங்க, 7ஆம் வகுப்பு தான். ஓகேங்களா? அதில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று என்னதுங்க? மண் துகள். அடுத்தது வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. ஸோ நட அப்படிங்கிறது வேர்ச்சொல், இதோட தொழிற்பெயர் இப்போ அல் தல் அந்த மாதிரி விஷயங்கள் சேர்றது தான் என்னதுங்க? தொழிற்பெயர். நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ என்னது எக்ஸாக்டாக இந்த நடத்தல் அப்படிங்கிறது தான் நமக்கான தொழிற்பெயர். சரிங்க, அந்த நடந்துங்கிறது என்னங்க அப்படின்னா அந்த தூவை பிரிச்சிங்கன்னா ஊ அப்படிங்கிறது வருது. அப்போ ஊ அல்லது ஈ வந்தால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? வினை எச்சம். அப்போ இது என்னது? வினை எச்சம். நடந்தது அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு, அது வினை முற்று. சரியா? அடுத்தது நடந்த அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா தாவை பிரித்தா என்ன வரும்? இத்து கூட்டல் ஆண் வரும். ஆண் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? பெயர் எச்சம். அப்போ இதில் தொழிற்பெயர் என்னது? என்ன? நடத்தல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். ஸோ அந்த நடந்தது வந்து வினைமுற்று வந்து இல்லைங்க, நடந்தான் நடந்தாள் அந்த மாதிரி வரக்கூடியதான் வினைமுற்று. நடந்தது வந்து வினைமுற்று இல்லை. சரிங்களா? அதை ஏன் சொல்லணும்னா அந்த அடுத்ததில் வந்து பாருங்களேன், வேர்ச்சொல்லின் வினைமுற்று தேடுங்கன்னா நட அப்படிங்கிறது நடந்தான் அப்படிங்கிறது தான் நமக்கான வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கான் அப்படிங்கிறது என்னது? காணல். ஓகேங்களா? அவ்வளோதான். கான் அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் வந்து காணல். ஓகேங்களா? அடுத்தது படித்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னது? ஈஸியாக சொல்லிடலாம், படி அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலைக்கு வேறு பெயர் என்னது? தலை. ஓகேவா? ஸோ இந்த தலைக்கெலாம் பொருள் வந்து என்னங்கிறது ஆல்ரெடி நம்மளோட பேட்சில் நம்ம PDF எல்லாமே கொடுத்துருப்போம். அதை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. ஸோ இந்த சொல் அப்படிங்கிறதுக்கு நிறையா பொருட்கள் வந்து இருக்குதுங்க. ஸோ அதில் 2 தான் வந்து இந்த மொழி பதம் அப்படிங்கிறது. ஸோ இது இல்லாமல் நமக்கு என்னென்னா இந்த கிளவி இருக்கு இல்லைங்க, மொழி பதம் கிளவி நெல், இந்த 4மே எதை தான் குறிக்கும்? இந்த சொல் அப்படிங்கிற பொருளை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி பதம் கிளவி நெல் இந்த 4 பொருளுமே வந்து சொல் அப்படிங்கிறது தான் நமக்கு குறிக்கும். சரியா? அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறு. பறவையிடம் இருப்பது என்னதுங்க? இறகு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மயங்கொலிகள் வந்து படிக்கணும் இல்லைங்களா? அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக புரியும். சரியா? அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. இப்போ 2 சுழி நா வரக்கூடிய மனமோட பொருள் என்ன? 3 சுழி நா வரக்கூடிய மனமோட பொருள் என்ன? இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சின்ன நா இருக்கு இல்லைங்களா, அதை மனசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மனம் அப்படின்னா அந்த மனசுன்னு தெரிஞ்சதுனாலே நம்ம உள்ளம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இந்த மனம் வந்து நறுமணம், வாசனை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்த தவறான இணையை கண்டறிக. குரங்கிடம் இருப்பது வால், மன்னரிடம் இருப்பது வால், மன்னரிடம் இருப்பது வால், பறவையிடம் இருப்பது இறகு. சரி, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வால் வந்து என்னதுங்க? குரங்கு பின்னாடி இருக்கக்கூடிய வால் தான், சரியானது தான். இப்போ மன்னரிடம் இருப்பது வால் அப்படிங்கிறது இந்த இல் வந்தால் இது என்னது? தப்பு. மன்னர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கத்தி ஸ்வாட், அந்த வால் இருக்கு இல்லைங்களா, என்னது? ஸ்வாட். அந்த வாளுக்கு வந்து என்னது? இந்த இல்லு தான் வரணும். அப்போ இது சரிங்கிறப்போ இந்த இல் வந்து என்னது? தவறு. ஓகேங்களா? அப்போ குண்டு இல் வந்துச்சுன்னா அந்த விலங்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வால் தான் அந்த குண்டு இல்லை வந்து குறிக்கக்கூடியது. அப்போது மன்னர்கிட்ட இருக்கிறது இந்த வால்ங்கிறது தவறு, இதுதான் வந்து நமக்கு சரியானது. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது தவறானது, அதனால் ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது தவறான இணையை கண்டறிக. சொல் சொற்கள், புல் புட்கள், படம் படங்கள், கை கைகள் இருக்கா. ஸோ இது வந்து நமக்கு ஒருமை பன்மையிலையும் வரும், இந்த தவறான இணையிலையும் நமக்கு பொருந்தாதது எதுங்கிறதுலையும் நமக்கு வரும். சரியா? சொல் சொற்கள் ஓகே கரெக்டு தான், படம் படங்கள் கரெக்டு தான், கை கைகள் கரெக்ட் தான், புல் புட்கள் தப்பு, புற்கள் இரு வந்து வரணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த புல் புட்கள்ங்கிறது தவறானது. சரியா? அடுத்தது பிழையற்ற தொடரை காண்க. எது பிழை இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அவை பறந்து சென்றது. சென்றது அப்படிங்கிறது சிங்குலரை குறிக்குது, அவைங்கிறது ப்ளூரலை குறிக்குது. அப்போ அந்த சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் மேட்சே ஆகலை இல்லைங்களா? அடுத்து அதுகள் பறந்து சென்றன. ஸோ இதுவும் தப்பாக தான் இருக்குது. அதுகள் பறந்து சென்றது, இது வந்து அதுகள் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு பிழையாக தான் இருக்குது இல்லையா? அதனால் இது ரெண்டுமே கன்சிடரேஷன்லேயே எடுத்துக்காதீங்க. அவை பறந்து சென்றதா இல்லை அவை பறந்து சென்றனவா, இதை வேணால் நம்மளோட கன்சிடரேஷனில் வச்சுக்கலாம். அவைங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரலில் இருக்குது, இங்கே வந்து சிங்குலரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவையும் ப்ளூரல் தான், சென்றனவும் ப்ளூரல் தான். அப்போ பன்மையில் தான் வந்து ரெண்டுமே அமைஞ்சிருக்கனால அவை பறந்து சென்றன அப்படிங்கிறது தான் பிழை இல்லாமல் நமக்கு வந்திருக்கக்கூடிய சொற்றொடர். சரிங்களா? அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை அறிக.
உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. ஓகே, உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனவாக இருந்தது. ஸோ இதில் 2 இருக்குது, இது சிங்குலர் தான் வருது. அப்போ இது தப்பு. உப்பும் நெல்லும் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்றது இருக்குது. அப்போ இதுவும் வந்து தவறு தான். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறத விட நீங்கள் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாலே 2 ஆப்ஷனை ஈஸியாக நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்புடையதாகங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், இதை நீக்கிடுறோம். அப்போ உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன அப்படிங்கிறத நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். சில வார்த்தைகளை நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோம் கீவேர்டானாலே நமக்கு ஈஸியாக வந்து ஒருமைப்பன்மை முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது இது பல தடவை ரிப்பீட்டடான கொஷின்ங்க. நீங்கள் எந்த கொஷின் எடுத்து பார்த்தீங்கனாலுமே அதிகபட்சமாக உங்களுக்கு இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ வவ்வல், கான்சனன்ட், கான்வர்சேஷன், டிஸ்கஷன். ஸோ வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஓகேவா? கான்சனன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து. கான்வர்சேஷனுங்கிறது உரையாடல், டிஸ்கஷனுங்கிறது கலந்துரையாடல். ஓகேங்களா? கான்வர்சேஷன் வேறு, டிஸ்கஷன் வேறு. ஸோ உரையாடல், கலந்துரையாடல் சரியாக கவனமாக படிக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் எப்படி வருது? 2 1 4 3 வருது. அப்போ 2 1 4 3 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்க. அடுத்தது வந்து வாங்க, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறாவாக வந்து விளங்குது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினே பாருங்கள், தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறா. அடுத்து வந்து பாருங்கள், இப்பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றன. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். மரகத புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதையே மிகவும் விரும்புகிறது. இப்பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகிறது. இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது. சரி, முதல் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்களேன், தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் என்னதுங்க? அங்கேயே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, மலைக்காடுங்கிறது. அவங்க உள்ளே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ படிச்சுட்டு ஒரு 5 கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ண போகிறோம். இதன் முட்டையின் நிறம் என்ன? மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். பேராகிராஃபில் இருந்துச்சு இல்லையா? அடுத்தது இந்த பறவை முட்டையிடும் இடங்கள் வந்து என்னதுங்க? மரத்தில் தான் இடுன்றது கொடுத்துருந்தாங்களா? அடுத்தது இந்த பறவையோட அந்த ரெக்கையோட நிறம் என்னது? மரகத பச்சையில் இருக்குங்கிறத அங்கேயே கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். அந்த பேராகிராஃபை படிக்க போகிறோம். 5 கொஷினுக்கு சாலிடாக ஜாலியாக ஆன்சர் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஸோ 100 கொஷின் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிட்டோமா? அவ்வளோதான். ஸோ இதோட இந்த 8வது வீடியோவோட முடிவில் 200 கொஷின் வந்து நம்ம ஈஸியாக ஜாலியாக படித்தாச்சு. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு 25 கொஷின்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெசன் வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். திருக்குறள் சீரிஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.